ஏஐ கோடிங் அசிஸ்டன்ட் வந்து இனிமேல் வந்து பேசிக் ஸ்கில் இல்லை மேண்டட்ரி ஸ்கில்லாக மாறிடுங்கிறது தான் என்னோட அனுமானம். ஆனால் அது யூஸ் பண்ணுறப்ப சில பிரச்சனைகள்லாம் வரும். அதோட ஒரு பிரச்சனை தான் ரீசெண்டாக வந்துச்சு. என்னென்னா ரெப்ளிட் ஏஐன்னு ஒரு ஏஐ டூல் இருக்குது. அதை வச்சு ஒருத்தர் டெவலப் பண்ணியிருந்திருக்காரு. அது டெவலப் பண்ணுறப்ப அது கோட் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம். இது மேலே எதையும் டெலிட் பண்ணிடாது தேவையில்லாமன்னு சொல்லியிருப்பேன். ஓகேன்னு சொல்லிட்டு கடைசியில் போயிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் டேட்டா பேஸே டெலிட் பண்ணிடுச்சு. கேட்டால் ஃபஸ்ட்டு இல்லை அப்படி இப்படின்னு இருக்கா. அப்புறம் ஆமாம் நான் தெரியாமல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணாமல் டெலிட் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த டேட்டா பேஸை ரிகவர்லாம் பண்ண முடியாதுன்னுச்சு. பேக்கப்லாம் இல்லைன்னு. அப்புறம் அந்த இஷ்யூ வந்து அவர் ட்விட்டரில் போட்டு ரொம்ப பெரிய பிரச்சனைனா அதெல்லாம் ரெக்கவர்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த ரெப்ளிட்டி சிஇஓ கூட மன்னிப்பு கூட கேட்டிருந்தார். அதுக்கப்புறம் இதுலேருந்து ப்ரொடக்ஷன் அண்ட் டேட்டா இதுக்கு டெவுக்கு தனியாக பிரித்து டேட்டா பேஸ்லாம் போடணுன்னு வேறு சொல்லி டிசைன் பண்ணணும்னு வேறு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தார். பட் இதுலேருந்து ஒன்று புரிஞ்சுங்க, ஏஐ கோடிங் அசிஸ்டன்ட் வந்து நீங்கள் தவிர்க்க முடியாது. பட் இதுக்குன்னு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அந்த பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியணும். எப்படி அது கார்ட் ரயில் செட் பண்ணணும், எப்படி அதுக்கு ரூல் செட் பண்ணணும், அப்புறம் அதுக்கு எப்படி வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் வராமல் தடுக்கணும், எந்த அளவுக்கு அதுக்கு இது கொடுக்கணும், ஆக்சஸ் கொடுக்கணும், எந்த அளவுக்கு அதுக்கு வேலை கொடுக்கணும், எந்த அளவுக்கு நம்ம வெரிஃபை பண்ணணும், எந்த அளவுக்கு நம்மளுக்கு கண்ட்ரோல் இருக்கணுங்கிறதெல்லாம் நல்லா தெளிவாக பார்த்து யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனைலாம் ஈஸியாக அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் இட்ஸ் எவால்விங் ஸ்பேஸ். இது மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். பட் இதெல்லாம் தாண்டி இதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதான் எனக்கு தெரிஞ்சு ஃப்யூச்சரு. ஸோ நீங்களும் உங்கள் ஸ்கில்லாம் அப்கிரேட் பண்ணிங்க இதுக்காக. தேங்க்யூ.